இப்போது நம்ம மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஸ்டன்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். அதில் இன்றைக்கி நம்ம ஸ்க்ரூ கேஜ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு தின் ஒயரோடைய டயாமீட்டரை நம்ம மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் மெட்டல் பாலோடைய டயாமீட்டரையும் நம்ம மெஷர் பண்ணலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோடைய டைமென்ஷன்ஸை 50 மில்லிமீட்டர் வரைக்கும் அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ணலாம். இதில் என்ன பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, த பிரின்சிபல் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லீனியர் மோஷன் யூஸிங் த சர்க்குலர் மோஷன் ஆஃப் எ ஸ்க்ரூ. இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய பார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்க, இதுதான் பிட்ச் ஸ்கேல், இது ஹெட் ஸ்கேல், ரேச்சட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா யூ ஷேப்டு ஃப்ரேம், இதுதான் ஸ்க்ரூ. இந்த ஏபி அப்படிங்கக்கூடிய இந்த கேப்பில் தான் நம்ம ஒரு திக்னஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஆப்ஜெக்டையோ அல்லது டயாமீட்டர் கண்டுபிடிக்கிற ஆப்ஜெக்டையோ நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ரிச்சர்ட் இருக்கு இல்லையா குட்டி, இதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை இது ரெண்டு கிடையில் வச்சு டைட்டாக இது ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த ஸ்க்ரூ மூவ் ஆகிக்கிட்டே வரும், வந்து இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு சவுண்டு ஒன்று நமக்கு கேட்கும். அதுக்கு மேலே நம்ம ரொட்டேட் பண்ணவே கூடாது. இதை அப்படி ரொட்டேட் பண்ணோமா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டேமேஜ் ஆகிடும். இதில் முக்கியமானது இதுதான் பிட்ச் ஸ்கேல், இது ஹெட் ஸ்கேல். இந்த பிட்ச் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் டிவிஷன்ஸ் இருக்குன்னா 50 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு லைனும் ஒரு மில்லிமீட்டர். ஹெட் ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். ஒரு லைனும் ஒரு டிவிஷன். இங்கே பாருங்கள், இந்த பிட்ச் ஸ்கேலை கொஞ்சம் பெருசு பண்ணி நம்ம பார்க்குறோம். பிட்ச் ஸ்கேலில் ஒவ்வொன்றும் ஒரு லைனும் ஒரு மில்லிமீட்டர். இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் தெரியுதா குட்டி, இதுதான் ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரியாப்பா? இப்போது நம்ம இந்த ரேச்சட்டை ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ண இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும் பொழுது அது என்ன மோஷன் கண்ணு, சர்க்குலர் மோஷன் நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு மேக்னிஃபிகேஷனான லீனியர் மோஷன் நடக்கும். இங்கே சர்க்குலர் மோஷன் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா லீனியர் மோஷன், நமக்கு மேக்னிஃபிகேஷனான லீனியர் மோஷன் நடக்கும். அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. த பிரின்சிபல் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லீனியர் மோஷன் யூஸிங் த சர்க்குலர் மோஷன் ஆஃப் எ ஸ்க்ரூ. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ கேஜோடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளவு மினிமம் மெஷர்மெண்ட்டை பண்ண முடியும், எவ்வளவு குறைவான மெஷர்மெண்ட்டை அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ண முடியும், அதை தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ ஸ்க்ரூ கேஜோடைய லீஸ்ட் கவுண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு பிட்ச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் த சர்க்குலர் ஸ்கேல் ஆர் ஹெட் ஸ்கேல். இப்போ பிட்ச் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஹெட் ஸ்கேலை கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ரொட்டேட் பண்ணுறீங்க. அப்போ பிட்ச் ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 மில்லிமீட்டர் நமக்கு பிட்ச் ஸ்கேல் மூவ் ஆகிருக்கும். ஓகேவா? ஹெட் ஸ்கேலை கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணும் பொழுது பிட்ச் ஸ்கேல் ரீடிங் என்னவா கூட்டியிருக்கோம், 1 மில்லிமீட்டர். அதுதான் 1 மில்லிமீட்டர். ஹெட் ஸ்கேலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்குன்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், 100. அப்போ 1 மில்லிமீட்டர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு, அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0.01 மில்லிமீட்டர். ஸ்க்ரூ கேஜோடைய லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோமா, 0.01 மில்லிமீட்டர். இந்த ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணி 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு இவ்வளோ குறைவான மெஷர்மெண்ட்டை கூட நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஓகேவா குட்டி? இப்போ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ஜீரோ எரர். ஃபஸ்ட்டு இந்த லைன் பாருங்களேன், இந்த டயக்ராம் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பிட்ச் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் லைன். இதுதான் ஹெட் ஸ்கேல். ஓகேவா குட்டி? இந்த ரெஃபரன்ஸ் லைனும் இந்த ஹெட் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஜீரோவும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எப்படி குட்டி இருக்குது, கரெக்டாக கோயின்சிடென்ஸ் ஆகிருக்கு. அப்போ இதில் எரர் இல்லை, நோ ஜீரோ எரர். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எரர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் எப்படிப்பா எரர் வரும் அப்படின்னா, ஒரு சில காரணத்துக்குனால எரர் வரும். அதை எப்படி கரெக்ட் பண்ணி நம்ம ரீடிங் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த லெசன்லேயே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாலும்
இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா எரர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அந்த எரரோட ரீடிங் எடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு மிஸ்டேக்ஸ் தான் வரும். அதனால் அந்த எரரை நம்ம கரெக்ட் பண்ணி எப்படி நம்ம கால்குலேஷனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். இப்போ இதுதான் ரெஃபரன்ஸ் லைனு, இது ஹெட் ஸ்கேல். இந்த ரெஃபரன்ஸ் லைனில் இருக்கக்கூடிய இந்த லைனு ஹெட் ஸ்கேல் 0வோட கரெக்டாக கோயின்சிடென்ஸ் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஆகலை. எங்கே இருக்குது? கீழே இருக்குது. ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே 0 இருக்குது. அப்போ எதோட இது கோயின்சிடென்ஸ் ஆயிருக்கு? ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஹெட் ஸ்கேலுடைய 5வோட கோயின்சிடென்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற கேஸை நம்ம பாசிட்டிவ் 0 எரர் அப்படின்னு சொல்கிறோம். ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே 0 இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பாசிட்டிவ் 0 எரர் அப்படிங்கிறோம். இப்போ எதோட கண்ணு கோயின்சிடென்ஸ் ஆயிருக்கு? 5. அப்போ இதில் எரர் எவ்வளோ அப்படின்னாக்கா +5. அப்போ நம்ம கரெக்ஷன் பண்ணும் பொழுது -5 × LC. ஓகேவா? அப்போ 0 எரர் வந்து +5. 0 கரெக்ஷன் பண்ணும் பொழுது அந்த வேல்யூவோட -5 × லீஸ்ட் கவுண்ட் போட்டு நம்ம டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கணும். அதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். இதில் இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இதுதான் பிட்ச் ஸ்கேலுடைய ரெஃபரன்ஸ் லைன், இது ஹெட் ஸ்கேல். இந்த ரெஃபரன்ஸ் லைனும் 0வும் கரெக்டாக கோயின்சிடென்ஸ் ஆயிருக்கா? இல்லை. 0 எங்கன்னு இருக்குது? மேலே இருக்குது. ரெஃபரன்ஸ் லைனுக்கும் மேலே 0 இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம நெகட்டிவ் 0 எரர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெஃபரன்ஸ் லைன் எதோட கண்ணு கோயின்சிடென்ஸ் ஆயிருக்கு? 95. மொத்தம் நமக்கு ஹெட் ஸ்கேலில் எவ்வளோ டிவிஷன்ஸ் குட்டி இருக்குது? 100. 100 - 95 = 5. அப்போ இங்கே எரர் எவ்வளோ கண்ணு? -5. அப்போ கரெக்ஷன் எதில் கண்ணு பண்ணணும்? ப்ளஸில் பண்ணணும். நாம் நெகட்டிவில் எரர் இருந்ததுன்னாக்கா நம்ம கரெக்ஷன் பண்ணும் பொழுது பாசிட்டிவ் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் எரர் வந்து -5 டிவிஷன். அப்போ கரெக்ஷன் +5 × LC. ஓகேவா? பாசிட்டிவில் இருந்தால் நம்ம கரெக்ஷன் பண்ணும் பொழுது வேல்யூவோட மைனஸ் பண்ணிக்கணும். நெகட்டிவ் எரர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கரெக்ஷன் பண்ணும் பொழுது ஆட் பண்ணிக்கணும். அதை பற்றி இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு மாடல் ரீடிங் ஒன்று. இதை கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேனே. ஓகே, இதுதான் பிட்ச் ஸ்கேல், இது ஹெட் ஸ்கேல் ரீடிங். பிட்ச் ஸ்கேல் ரீடிங் பாருங்கள். 0, 1, 2, 3, 4, 5, 6 கரெக்டாக இங்கே இருக்கா? அப்போ பிட்ச் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ கண்ணு? 6 மில்லிமீட்டர். ஹெட் ஸ்கேல் எதோட கண்ணு ஹெட் ஸ்கேல் ரீடிங் பாருங்கள். இங்கே எங்கே இருக்குது? 40. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைனு ஹெட் ஸ்கேலோட எங்கே கோயின்சிடென்ஸ் ஆகிருக்கு? கரெக்டாக 40. ஓகேவா? அப்போ ஹெட் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோடா குட்டி? நமக்கு 40. இப்போ இந்த டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, ப்ரைமரி ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் ஹெச் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் × லீஸ்ட் கவுண்ட்டு. இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இப்போ ப்ரைமரி ஸ்கேல் PSR எவ்வளோ குட்டி? நம்ம எவ்வளோ குட்டி இங்கே பார்த்தோம்? 6 மில்லிமீட்டர். ஹெட் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு? 40. அப்போ 6 மில்லிமீட்டர் ப்ளஸ் 40 × லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ கண்ணு? 0.01 மில்லிமீட்டர். இதெல்லாம் போட்டோமாக்கா 6.40 மில்லிமீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. இதுக்கப்புறம் முடிஞ்சுதா? இல்லை. இப்போ இதில் பாசிட்டிவ் எரர் இருந்ததுன்னா இந்த வேல்யூவோட எரர் என்ன அப்படிங்கிறத நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். நெகட்டிவ் எரர் இருந்ததுன்னா இந்த வேல்யூவோட அந்த எரரை ஆட் பண்ணிக்கணும். சரியா குட்டி? இந்த மாதிரி ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்மால் ஆப்ஜெக்டோடைய திக்னஸ், டயாமீட்டரை நாம் மெஷர் பண்ணலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். டுடே 11th ஃபிசிக்ஸில் வெர்னியர் கேலிஃபர் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுல ஸ்க்ரூ கேஜ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வெர்னியர் கேலிஃபரை யூஸ் பண்ணி எப்படி ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வெர்னியர் கேலிஃபர் அப்படிங்கிறது ஒரு வெர்சடைல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இதை யூஸ் பண்ணுறாங்க. சயின்ஸு, என்ஜினியரிங், ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இதை யூஸ் பண்ணுறாங்க. வெர்னியர் கேலிஃபரை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோடைய டயாமீட்டரை நம்ம மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஹோலுடைய டெப்த்தையும் நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போது வெர்னியர் கேலிஃபருடைய பார்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இதுதான் மெயின் ஸ்கேல். வெர்னியர் கேலிஃபரில் மெயின் ஸ்கேல். இது வெர்னியர் ஸ்கேல். இது லோயர் ஜாஸ். இது அப்பர் ஜாஸ். இங்கே ஒரு ராடு இருக்கும். ஓகேவாப்பா? இப்போ இந்த லோயர் ஜாஸில் பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்டோடைய
எக்ஸ்டர்னல் டைமென்ஷன்ஸை நம்ம மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே மேலே இருக்கிற இந்த ஜாஸில் ஒரு ஆப்ஜெக்டுடைய இன்டர்னல் டைமென்ஷன்ஸை நம்ம மெஷர் பண்ணலாம். இந்த ராட் மாதிரி இருக்கு இல்லையாப்பா, இதை யூஸ் பண்ணி ஒரு ஹோலுடைய டெப்த்து அதை நம்ம மெஷர் பண்ணலாம். சரியா? இந்த மெயின் ஸ்கேலில் ரீடிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்கேலில் இருக்கிற மாதிரியே தான் ரீடிங் இருக்கும். ஒவ்வொரு லைனும் ஒரு குட்டி லைன் பார்த்திங்க அப்படின்னாக்கா 1 மில்லிமீட்டர். நம்ம ஸ்கேலில் அப்படி தானே கண் இருக்குது, அந்த மாதிரி இந்த மெயின் ஸ்கேலில் ரீடிங் இருக்கும். வெர்னியர் ஸ்கேலில் ரீடிங் எப்படி இருக்கும் அப்படின்னா 10 டிவிஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லைனும் ஒரு டிவிஷன். சரியாப்பா? இப்போது வெர்னியர் கேலிஃபருடைய லீஸ்ட் கவுண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். லீஸ்ட் கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு ஸ்மாலஸ்ட் ரீடிங் ஆன் த மெயின் ஸ்கேல். அந்த மெயின் ஸ்கேலுடைய ஒரு டிவிஷனுடைய வேல்யூ என்ன, அது டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன் ஆன் வெர்னியர் ஸ்கேல். சரியாப்பா? அப்போ ஒரு மெயின் ஸ்கேல் வேல்யூ எவ்வளோடாமா, 1 மில்லிமீட்டர் தானே கண்ணு. அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேலில் எவ்வளோ டிவிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், 10 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 1 மில்லிமீட்டர் டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 0.1 மில்லிமீட்டர். அப்போ வெர்னியர் கேலிஃபருடைய லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 0.1 மில்லிமீட்டர் ஆர் 0.01 சென்டிமீட்டர். சரியாப்பா? இதெல்லாம் நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க. இப்போ நாம் இந்த வெர்னியர் கேலிஃபரை யூஸ் பண்ணி ரீடிங் எடுக்க போகிறோம். அப்படி ரீடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம ஸ்க்ரூ கேஜில் பார்த்தோமோ அதே மாதிரியே இதுலேயும் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு 0 எரர் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்க கண்ணு, இதுதான் உங்களுக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங். அதில் நமக்கு மீட்டர் ஸ்கேலில் இருக்கிற மாதிரியே சென்டிமீட்டரில் இருக்கும். ஒவ்வொரு லைனும் ஒரு மில்லிமீட்டர். ஒரு குட்டி லைன்ஸ் எல்லாமே 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வெர்னியர் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேலில் 10 டிவிஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லைனும் ஒரு டிவிஷன். சரியாப்பா? இது மெயின் ஸ்கேல், இது வெர்னியர் ஸ்கேல். இப்போ மெயின் ஸ்கேல் 0வும் வெர்னியர் ஸ்கேல் 0வும் எப்படி கோயின்சிடென்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரெண்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் கோயின்சிடென்ஸ் ஆகி ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக தெரியுது. அப்போ இந்த வெர்னியர் கேலிஃபரில் எரர் இல்லை. அதனால் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போது நம்ம பாசிட்டிவ் எரர், நெகட்டிவ் எரர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மெயின் ஸ்கேல் ரீடிங் இது வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். ரெண்டும் கோயின்சிடென்ஸ் ஆகிற இடத்த நம்ம பார்க்குறோம். மெயின் ஸ்கேல் 0வும் வெர்னியர் ஸ்கேல் 0வும் எப்படி கோயின்சிடென்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கேஸில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த வெர்னியர் ஸ்கேல் 0 மெயின் ஸ்கேல் 0வும் கரெக்டாக கோயின்சிடென்ஸ் ஆகலை. போன கேஸில் பார்த்த மாதிரி இல்லை. வெர்னியர் ஸ்கேல் 0 மெயின் ஸ்கேல் 0வுக்கு ரைட் சைடு தள்ளி இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை தான் நம்ம பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். வெர்னியர் ஸ்கேல் 0 மெயின் ஸ்கேல் 0வுக்கு ரைட் சைடு தள்ளி இருந்ததுன்னா இந்த எரரை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பாசிட்டிவ் எரர் அப்படிங்கிறோம். எவ்வளவு எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபஸ்ட்டு இந்த 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த பாருங்கள். வெர்னியர் ஸ்கேல் லைன்ஸும் மெயின் ஸ்கேல் லைன்ஸும் கோயின்சிடென்ஸ் ஆகி கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக எங்கே தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ 2 லைனும் ஜாயிண்ட் ஆகலை, இந்த 2 லைனும் ஜாயிண்ட் ஆகலை, இந்த 2 லைனும் ஜாயிண்ட் ஆகலை. பாருங்கள், இந்த 2 லைனும், அதாவது வெர்னியர் ஸ்கேல் லைனும் மெயின் ஸ்கேல் லைனும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தெரியுது. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது. அப்போ இந்த ரீடிங் தான் நாம் எடுத்துக்கணும். எவ்வளோ கண்ணு இது? 0, 1, 2, 3. அப்போ 3 டிவிஷன்ஸு. ஓகேவா? அப்போ எத்தனாவது லைனில் அது கரெக்டாக 2 கோயின்சிடென்ஸ் ஆகிருக்குனாக்கா 3. அப்போ எரர் எவ்வளோ கண்ணு? இப்போ இந்த எரர் பாசிட்டிவ் எரர். அப்போ +3. எவ்வளோ டிவிஷன்ஸ் கண்ணு? 3 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ கண்ணு? 0.01 சென்டிமீட்டர். ஸோ அப்போ நம்ம அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டோமா +0.03 சென்டிமீட்டர். அப்போ இதில் இருக்கிறது பாசிட்டிவ் எரர். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தெரிகிற எரர் எவ்வளோ அப்படின்னா பாசிட்டிவ் எரர். அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னா +0.03 சென்டிமீட்டர். அப்போ நம்ம கரெக்ஷன் பண்ணும் பொழுது பாசிட்டிவில் எரர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் வேல்யூவிலேருந்து இந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணிவிடுவோம். அப்போ -0.03 சென்டிமீட்டர் வேல்யூக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணணும். சரியாப்பா? இப்போது நெகட்டிவ் எரர் பற்றி பார்க்கலாம். இது மெயின் ஸ்கேல்,
இது வெர்னியர் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் 0வும் வெர்னியர் ஸ்கேல் 0வும் கோயின்சிடென்ஸ் ஆகிறத பாருங்கள். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டும் கரெக்டாக கோயின்சிடென்ஸ் ஆகி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா? இல்லை. எங்கே இருக்குது? இதுதான் வெர்னியர் ஸ்கேல் 0, இது மெயின் ஸ்கேல் 0. வெர்னியர் ஸ்கேல் 0 மெயின் ஸ்கேல் 0வுக்கு லெஃப்ட் சைடு தள்ளி இருக்குது இல்லையா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம நெகட்டிவ் எரர் அப்படிங்கிறோம். சரியா குட்டி? அதாவது வெர்னியர் ஸ்கேல் 0 மெயின் ஸ்கேல் 0வுக்கு லெஃப்ட் சைடு தள்ளி இருந்துச்சு அப்படின்னா அந்த எரர் நெகட்டிவ் எரர். அதே மாதிரி எவ்வளோ லைன்ஸ் தள்ளி இருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்ம இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கேருந்து நம்ம பார்த்துட்டு வரக்கூடாது. வெர்னியர் கேலிஃபரில் நெகட்டிவ் எரர் பார்க்கும் பொழுது 10லேருந்து தான் நம்ம பார்த்துட்டு வரணும். அப்போ 1 2 3 4 5 6 இந்த லைன் தானே கரெக்டாக கோயின்சிடென்ஸ் ஆகி ஸ்ட்ரெயிட் லைனாக தெரியுது. மற்ற லைன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக ஜாயிண்ட் ஆகி ஸ்ட்ரெயிட் லைனாக தெரியல. அப்போ நம்ம நெகட்டிவ் எரர் வெர்னியர் கேலிஃபரில் கவுண்ட் பண்ணும் பொழுது 10லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரணும். 0 1 2 3 4 5 6. அப்போ 6th டிவிஷன். அப்போ இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிறது என்ன எரர் அப்படின்னா நெகட்டிவ் எரர். எவ்வளோ வேல்யூ அப்படின்னா 6 டிவிஷன். அப்போ 6 -6 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர். அப்போ எவ்வளோ கண்ணு நெகட்டிவ் எரர்? -0.06 சென்டிமீட்டர். அப்போ கரெக்ஷன் என்ன கண்ணு நம்ம பண்ணணும்? பாசிட்டிவில் பண்ணணும். +0.06 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ 2 டைப்ஸ் எரர், பாசிட்டிவ் எரர், நெகட்டிவ் எரரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது வெர்னியர் கேலிஃபரை யூஸ் பண்ணி எப்படி ரீடிங் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ரீடிங் பார்க்கலாம். இதுதான் மெயின் ஸ்கேல், இது வெர்னியர் ஸ்கேல். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரீடிங் பார்க்குறது அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல் 0 மெயின் ஸ்கேலோட எங்கே கோயின்சிடென்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாம் பார்க்கணும். சரியா குட்டி? கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வெர்னியர் ஸ்கேல் 0 எங்கே இருக்குன்னு இங்கே இருக்குது. இது மெயின் ஸ்கேலில் எங்கே கோயின்சிடென்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளவு? 1 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், 2.1 2.2 2.3. ஆனால் இங்கே பாருங்கள், இது 2.2 தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த லைனு 2.3க்கு இந்தாண்ட வரல, கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ கண்ணு எடுத்துக்கணும்? 2.2 சென்டிமீட்டர். அதுதான் இங்கே நோட் பண்ணியிருக்கோம் நம்ம. 2.2 மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ அப்படின்னா 2.2 சென்டிமீட்டர். வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், வெர்னியர் ஸ்கேலில் இருக்கிற 0 மெயின் ஸ்கேலில் எதுக்கு நேராக இருக்குதுன்னு பார்த்து அந்த ரீடிங் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு மெயின் ஸ்கேலில் இருக்கிற லைன்ஸும் வெர்னியர் ஸ்கேலில் இருக்கிற லைன்ஸும் கரெக்டாக கோயின்சிடென்ஸ் ஆகி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸு. அதில் பாருங்கள், இப்போ எத்தனாவது லைன் இதில் கோயின்சிடென்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா 4th லைன். ஓகேவா குட்டி? 4th டிவிஷன் வந்து கரெக்டாக கோயின்சிடென்ஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ 4 டிவிஷன். இப்போ இதில் எப்படி நம்ம டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் கோயின்சிடென்ஸ் இன்ட்டு எல்சி. மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ கண்ணு? 2.2 சென்டிமீட்டர் ப்ளஸ் இப்போ வெர்னியர் எவ்வளோ டிவிஷனில் கோயின்சிடென்ஸ் ஆகிருக்கு? வெர்னியர் கோயின்சிடென்ஸு 4 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ கண்ணு? 0.01 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்போ இப்போ இந்த டிஸ்பிளேவில் தெரிகிற வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2.24 சென்டிமீட்டர். பாசிட்டிவ் எரர் இருந்ததுன்னா அந்த எரரை இந்த வேல்யூவோட நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். நெகட்டிவ் எரர் இருந்ததுன்னா இந்த வேல்யூவோட அந்த எரரை ப்ளஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஓகேவா கண்ணு? இந்த மாதிரி வெர்னியர் கேலிஃபரை யூஸ் பண்ணி ஸ்மால் டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்சஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா கண்ணு? ஸ்மால் லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறது, அதாவது வெர்னியர் கேலிஃபர் ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணி ஸ்மால் லென்த்தை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ லார்ஜர் டிஸ்டன்ஸு, எக்ஸாம்பிளாக ஒரு பெரிய பில்டிங்குடைய ஹைட்டு, ஒரு டவருடைய ஹைட்டு, நம்ம எர்த்துலேருந்து மூன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, நம்ம எர்த்துலேருந்து அதர் பிளானட்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இதை நம்ம டைரக்ட் மெத்தடில் மெஷர் பண்ண முடியுமா கண்ணு? ஸ்கேல் வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் நம்ம ஒரு சில ஸ்பெஷல் மெத்தடை யூஸ் பண்ணி தான் இன்டைரக்ட் மெத்தடில் நம்ம மெஷர் பண்ணுறோம். சரியா கண்ணு? ஸோ அப்போ லார்ஜர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில ஸ்பெஷல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ட்ரையாங்குலேஷன் மெத்தட், பேரலக்ஸ் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் அப்படிங்கக்கூடிய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி லார்ஜர் டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். சரியா கண்ணு? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கண்ணு. கண்டிப்பாக பப்ளிக்கில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். சரியா? அதில் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம்.
நெக்ஸ்ட் பேரலக்ஸ் மெத்தடும் ரேடார் மெத்தடும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட பத்தி நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய பில்டிங் ஹைட்டா இருக்கிற பில்டிங்கோடைய ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒரு மினார் இருக்கு அப்படின்னா அதனுடைய ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ணலாம். பெரிய ட்ரீ, அந்த ட்ரீயோடைய ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரியா கண்ணு? ட்ரையாங்குலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளா ஒரு ட்ரீயோடைய ஹைட்டை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது, ட்ரையாங்குலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பெரிய ட்ரீயோடைய ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா கண்ணு? இந்த மாதிரி ஒரு பெரிய மினார் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரியா கண்ணு? இந்த மாதிரி ஒரு பெரிய மினார் ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் ஒரு பெரிய மினார். சரியா? இதனுடைய ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். h என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரையாங்குலேஷன் மெத்தட்ல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் இருக்கு இல்லையா கண்ணு, இதை நம்ம b அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ நாம அப்சர்வர், நாம a அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ல நாம இருக்கோம். சரியா? a ஆர் c என்ன வேணும் நம்ம எடுத்துக்கலாம். c பாயிண்ட்ல நம்ம இருக்கோம். இந்த மினாருடைய டாப் இருக்கு இல்லையா கண்ணு, இந்த டாப்பை நாம a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரியா குட்டி? இப்போ அப்சர்வர், நாம அப்சர்வர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்க இருக்கும். நமக்கும் இந்த பில்டிங்குடைய பாட்டம் இருக்கக்கூடிய இந்த லைன் இருக்கு இல்லையா கண்ணு, இதை நம்ம ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? என்ன லைன் சொல்றோம்? ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நாம அப்சர்வர் இங்க நாம இருக்கோம் இல்லையா கண்ணு, இங்க இருந்து இந்த பில்டிங்குடைய டாப்பை நம்ம இப்படி பார்க்கணும். கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அதை நாம என்ன சொல்றோம்? லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது என்ன லைன் கண்ணு? ஹரிசாண்டல் லைன். இது என்ன லைன் கண்ணு? லைன் ஆஃப் சைட். ஓகேவா? அப்போ இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள், அதெல்லாம் நம்ம ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன சொல்றோம்? ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏற்ற கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஆங்கிள் பிட்வீன் லைன் ஆஃப் சைட் அண்ட் ஹரிசாண்டல் லைன், அது என்ன சொல்றோம்? ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சோ இப்போ இந்த ஹரிசாண்டல் லைன், இது பாத்தீங்க அப்படின்னாக்கா லைன் ஆஃப் சைட், இந்த ஆங்கிளுக்கு பேர் என்ன? ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். சரியா? இப்போ நம்ம புக்ல ஒரு ட்ரீயோடைய ஹைட்டை எப்படி மெஷர் பண்றது ட்ரையாங்குலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாமா கண்ணு? பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீ. சரியா? இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீ இருக்குன்னு எடுத்துக்கலாம் நம்ம. சரியா? அழகா நீங்க காட்டுறீங்க என்ன? சரியா? இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீ இருக்கு. இந்த ட்ரீயோடைய ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த ஹைட்டை நாம என்ன பண்ணிட்டு இந்த ட்ரீயோடைய ஹைட்டை h அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அந்த ட்ரீயோடைய ஹைட்டை நம்ம ட்ரையாங்குலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். சரியா? இந்த ட்ரீ கிரவுண்ட்ல இருக்கு இல்லையா கண்ணு? கிரவுண்ட், இந்த கிரவுண்ட்ல ட்ரீ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை நம்ம b அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா? இந்த ட்ரீயோடைய டாப் இருக்கு இல்லையா கண்ணு, அந்த பாயிண்ட்டை a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ அப்சர்வர் நாம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கதான் நாம இருக்கோம். எந்த பாயிண்ட்ல? சிங்கிற பாயிண்ட்ல நாம இருக்கோம். சரியா? சோ இப்போ இந்த ட்ரீயோடைய ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ணோம். நம்மளுடைய எய்ம் என்ன? ட்ரீயோடைய ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ணோம். சோ அப்போ இது ஹரிசாண்டல் லைன். இந்த ட்ரீயோடைய பாட்டம் பிங்கிற பாயிண்ட்ல இருக்கு, நாம சி இருக்கோம். சோ அப்ப இந்த சி டு பி இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ண சொல்றோம்? ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இப்போ நாம இங்க இருந்து இந்த ட்ரீயோடைய டாப் இந்த பாயிண்ட்டை நாம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அதுக்கு நேம் என்ன கண்ணு? லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? சோ அப்போ இங்க இருந்து இந்த ட்ரீயோடைய பாட்டம் நாம பார்க்கிறோம். லைன் ஆஃப் சைட். சோ அப்போ இந்த ஆங்கிள் என்ன கண்ணு? ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். அதை நம்ம என்ன சொல்றோம்? தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். என்ன கண்ணு? ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். அந்த ஆங்கிள் என்னடா குட்டி? தீட்டா. சரியா? இப்போ நாம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ட்ரீயோடைய ஹைட்டை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சரியா குட்டீஸ்? சோ ஆங்கிள் ACB. ஓகேவா? ஆங்கிள் ACB ஈக்குவல் டு என்ன? தீட்டா. அதுக்கு பேர் என்ன? ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். ஆங்கிள்
எலவேஷன். ஓகேவா அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். ஏற்ற கோணம் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். சரியா டிஇ மாத்திக்கலாம். சரியா குட்டி அதே மாதிரி இப்ப பாருங்க நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்ன C ல இருந்து B வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரியா நம்மளுடைய எய்ம் என்ன இந்த ட்ரீயோட ஹைட் h நாம கால்குலேட் பண்ணணும். சரியா கரெக்ட்டா இந்த ட்ரீயோட ஹைட் இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டலா இந்த ஹைட்டை நாம கால்குலேட் பண்ணணும். சரியா குட்டீஸ் இப்போ நாம இந்த ரைட் ஆங்கிள் பாருங்க இப்போ இந்த ஆங்கிள் இந்த எடுத்துக்கிறது இந்த ரைட் ஆங்கிள் இத நம்ம ஸ்ட்ரைட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணிக்கலாம். A B C இத ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னா நமக்கு இந்த ட்ரீயோட ஹைட் தான் நமக்கு தேவை. சரியா குட்டி அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் A B C ஏன்னா இந்த ஆங்கிள் எவ்வளவு குட்டி 90 டிகிரி. சரியா அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எவ்வளவு குட்டி A B C அதுல வந்து இந்த ஆங்கிள் தீட்டா தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு நமக்கு வேணும். அப்ப என்ன தீட்டா கண்ணு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் tan தீட்டா. tan தீட்டாவுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை adjacent அதான கண்ணு tan தீட்டாவுக்கு ஃபார்முலா. சோ அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சரியா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC ல tan தீட்டா ஈக்குவல் டு என்ன கண்ணு ஆப்போசிட் சைடு என்ன கண்ணு AB டிவைடட் பை adjacent சைடு என்ன கண்ணு BC ஆமா கண்ணு. சோ அப்ப BC AB யோட வேல்யூ என்ன குட்டி h நம்ம ட்ரீயோட ஹைட் நம்ம கால்குலேட் பண்றோம். சோ அப்ப h டிவைடட் பை BC என்ன கண்ணு ஹரிசாண்டல் லைன் அதோட டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்றோம். அப்சர்வ் பண்ணல இருந்து அந்த ட்ரீயோட பாட்டம் எங்க இருக்கு அந்த டிஸ்டன்ஸ் என்ன கண்ணு h. சரியா அப்போ tan theta equal to h by x. நமக்கு என்ன வேணும் இந்த ட்ரீயோட ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ணனும். சோ அப்ப நமக்கு h வேணும். அப்ப h is equal to இது ரெண்டு என்ன பண்ணிக்கணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். x into tan theta அப்படிங்கிற இந்த ஃபார்முலால இருந்து அந்த ட்ரீயோட ஹைட்டை அழகா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இதுல h அப்படிங்கிறது என்ன கண்ணு இந்த ஹைட் ஆஃப் தி ட்ரீ. x அப்படிங்கிறது நம்ம அப்சர்வருக்கும் இந்த ட்ரீயோட பாட்டமுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். சரியா கண்ணு. சோ அப்போ இந்த வேல்யூ x உடைய வேல்யூ நமக்கு தெரியும், தீட்டாவோட வேல்யூ நமக்கு கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அழகா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம அந்த ட்ரீயோட ஹைட்டை அழகா கால்குலேட் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு பெரிய டவர் இருக்கு அப்படின்னா அந்த டவருடைய ஹைட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரியா குட்டி பெரிய பில்டிங் அந்த பில்டிங்கோட ஹைட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம் இதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி. சரியா குட்டி இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்மா. லாஸ்ட் இயருக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் 1.1 இதே ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு இந்த கொஸ்டின் நான் கேட்பேன். சரியா குட்டி சோ அப்ப இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் எழுதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல லார்ஜர் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுல ரேடார் மெத்தட் பத்தி டீடைலா நம்ம பார்க்கலாம். சரியா குட்டீஸ்? தேங்க் யூ குட்டீஸ்.